வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த ஆண்டின் இறுதிக்கு வந்துவிட்டோம். என்ன ஒரு பயணம்! எல்லாவற்றையும் மாற்றிய நல்ல செய்தியை நமக்கு நினைவூட்டுவதால் டிசம்பர் ஒரு விசேஷமான மாதமாகும். பைபிள் கலாத்தியர் 4:4-5 இவ்வாறு கூறுகிறது: நாம் புத்திர சுவிகாரத்தை அடைவதற்காக காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நாம் இவ்வுலகில் பிறந்தபோது நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நமது பண்டைய வரலாற்றின் காரணமாக நாம் அனைவரும் ஒரு பாவ சுபாவத்தை பெற்றோம். ஆனால் இதோ நற்செய்தி, அந்த இயல்பிலிருந்து நம்மை மீட்க ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு அனுப்பினார். இயேசு ஒரு இருண்ட உலகிற்கு ஒளியாக வந்தார். அவர் சிலுவையில் நமக்காக தனது உயிரை கொடுத்தார். அவருடைய மரணத்தின் மூலம் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இயேசு நமக்காக செய்ததை நாம் நம்பும்போது நமது கடந்த காலம் முழுமையாக அழிக்கப்பட்டு நமக்கு ஒரு புதிய தொடக்கம் வழங்கப்படுகிறது. அவர் இறந்த 3 நாட்களுக்கு பிறகு இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்தார். 40 நாட்களுக்கு பிறகு அவர் உயிருடன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் உயிரோடு இருப்பதால் அவருடன் நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தம் நம்மிடம் உள்ளது. இயேசு கடந்த காலத்தின் கதை அல்ல, அவர் இன்றும் உயிருடன் இருக்கிறார். அவர் நீங்கள் பேசுவதை கேட்கவும் உங்களுடன் நடக்கவும் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு உதவவும் அவரால் முடியும். அதுவே கிறிஸ்துமஸின் உண்மையான நற்செய்தி. நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் இயேசுவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான டிசம்பர் அமைய வாழ்த்துக்கள்.